கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். இந்த நாளுக்கான வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கடவுளுடைய ராஜ்யம் என்பது அநேகர் நினைப்பதைப் போல உலக பிரகாரமானதோ அரசியல் ரீதியானதோ அல்ல. இந்த நாளுக்கான வேத பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல நமக்குள் இருக்கின்ற ஒன்றாகும். அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆவிக்குரியதாகும். நம் உள்ளத்திற்குள் அது இருப்பது ஒரு சாம்ராஜ்யத்தைப் போல தோன்றுவதல்ல. அது தேவனை விசுவாசிக்கின்ற மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற ஒன்றாகும். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானமாயிருக்கின்றது, சந்தோஷமாயிருக்கின்றது என்று ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பொல்லாத ஆவிகளை மேற்கொண்டு வெற்றி சிறப்பதன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும். அவிசுவாசிகளைப் போல வீணான கிரியைகளுக்கு, சிந்தனைகளுக்கு, செயல்களுக்கு நம்மை உட்படுத்தாமல் கடவுளுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கின்றது என்ற விசுவாசத்துடன் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முயற்சி செய்வோம். கடவுளுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கின்றது. பரிசுத்தமாய் வாழுகின்ற பொழுது அதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் நம்முடைய உள்ளத்துக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்ள கிருபை அளிப்பாராக. கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவரீர், நீர் எங்களுடைய உள்ளத்திலே நீர் வாசம் செய்கிறீர். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் தான் இருக்கின்றது என்கின்ற சிந்தனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாய், தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளாய் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவரை எங்களுக்குள்ளாய் வரவழைத்து, தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய நாங்கள் அனுமதி அளித்து, அதன் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை உணர்ந்து கொள்ள, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே உதவி செய்யும்படி மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.